بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج متفق عليه وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃசீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 139வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 257 வசனங்கள் வரை உண்டான விரிவுரை விளக்கங்களை கடந்த வாரம் வரைக்கும் நாம் கேட்டு பயன்பெற்றோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 258வது வசனத்தின் விரிவுரையை கேட்க இருக்கிறோம். இந்த வசனத்திற்கும் இதற்கு முன்னால் உள்ள வசனத்திற்கும் உள்ள தொடர்பை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிற போது இவ்வாறு நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முந்தைய வசனத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. அவர்களாகவே மனதால் இந்த இஸ்லாத்தை புரிந்து ஏற்று இஸ்லாத்தை நம்பியவர்களாக அவர்கள் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் மனம் மாறி மதம் மாறினால்தான் அந்த மதத்திற்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டார்கள் என்பது உலகத்தினுடைய நீதி. அந்த வகையில் யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி இந்த மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நேரிய ஒளி இதுதான், வழிகேடு இதுதான் என்று உங்களுக்கு தெளிவான முறையிலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான் என்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக அதை தெளிவாக நமக்கு காண்பித்து தந்து விட்டார்கள். ஆகையால் இஸ்லாமிய மார்க்கம் தான் உங்களுக்கு நேரிய வழி கொண்டது. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் வழிகளை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதை உணர்த்தும் விதமாக ஒரு உதாரணத்தோடு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்லி காட்டினான். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நண்பனாக இருக்கிறான். ஈமான் கொண்டவர்களை இருளிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒளியினும் பிரகாசத்திற்கு கொண்டு வருகிறான். இருள்தான் இறை மறுப்பு, இறை வைப்பு, மற்ற கெடுதியான விஷயங்கள். நூர் என்கின்ற ஒளி பிரகாசம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அந்த இருளை விட்டு நூர் எனும் ஒளி பிரகாசமான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முழுமையாக கொண்டு வந்து காப்பாற்றி ஈமான் கொண்டவர்களை வைத்திருக்கக்கூடிய நண்பன் தான் அல்லாஹ். அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், அவர்கள் எல்லாம் தங்களுடைய நண்பர்களாக அலிச்சாட்டியம் புரியக்கூடியவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலைகளை அவர்கள் கடவுள்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒளி எனும் பிரகாசத்தை விட்டுவிட்டு இருளை தேடி அலைகிறார்கள். இருளை தேடி செல்லக்கூடியவர்களை
நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அதை உணர்த்தும் விதமாக அந்த வசனத்தை கூறி காட்டினார். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்களான சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லி தந்தார். நீங்க இப்ப மக்கா நகரமும் சரி மதீனா நகரமும் சரி எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்போ உங்களுடைய கையில் எல்லா நாடுகளும் எல்லா இடங்களும் வந்துவிட்டது. ஆகையால் நீங்க இப்போ இந்த இஸ்லாமிய நாட்டில் வாழ்வதற்காக வேண்டி யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நெருப்பு வணங்கிகள் இது போன்றவர்கள் பாதுகாப்பு கேட்டு உங்களிடத்தில் வந்தார். ஜிஸியா என்கின்ற விதிப்பை அவர்கள் ஏற்று அந்த வரியை நாங்கள் செலுத்தி விடுகிறோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தால் அவர்களிடத்தில் வரியை வாங்கி கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்காமல் அவர்களை விட்டுவிட வேண்டும். ஆனால் அதுவே இறை மறுப்பாளர்களான காஃபிர்கள், இணை வைப்பாளர்களான முஷ்ரிக்குகள், இவர்களிடத்தில் ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா எங்களோடு நீங்கள் போர் புரியும். போர் புரிந்து அந்த போரில் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். இப்படி இரண்டு விஷயம்தான். காரணம், இணை வைப்பவர்கள், இறை மறுப்பாளர்கள் எல்லாம் உலகில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள். அவங்கெல்லாம் இஸ்லாத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிடிவாதத்தில் தான் அவர்கள் அது போன்ற ஒரு பாதையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இவருடைய கட்டளையின்படி இணை வைப்பாளர்களிடமும் இறை மறுப்பாளர்களிடமும் ஜிஸியா வாங்கக்கூடாது. அவங்களே பாதுகாப்பு கேட்டு ஜிஸியா கொடுக்கிறதாக அவங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட ஜிஸியா வாங்கிறாதீங்க. அவங்களுக்கு ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்லை அப்படின்னா அவர்கள் யுத்தம் புரிய வேண்டும். இந்த ரெண்டே விஷயம்தான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை இறக்கிவிட்டு, யார் பிடிவாதத்தால் ஒளி எனும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு குஃப்ர், ஷிர்க் என்ற இருளை தேடி செல்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மதியை இழந்தவர்கள். இஸ்லாம் எனும் ஒளியை விட்டுவிட்டு குஃப்ர், ஷிர்க் என்ற இறை மறுப்பு, இணை வைப்பை தேடி செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மதியை இழந்தவர்கள். மதி இழந்தவர்களிடம் எவ்வளவுதான் நீங்க போராடினாலும் எந்த ஒரு வெற்றியையும் நீங்கள் அவர்களிடத்தில் காண முடியாது. அதனால அவங்க இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி இழிவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். உலக நியதி இதுதான். இறை மறுப்பும் இணை வைப்பும் உள்ளவர்கள் ஒளி எனும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இறை மறுப்பு, இணை வைப்பு என்கின்ற குஃப்ர், ஷிர்க்கை ஏற்றுக்கொண்டு செல்பவர்கள் எல்லாம் இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி இழிவிற்கு ஆக்கப்படுவார்கள். இதுதான் உலக நியதி. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இஸ்லாத்திற்கு வழிபாதை, நேரிய வழிபாதை காண்பித்து தந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் இந்த விஷயத்திற்கு தோதுவான, இந்த உலக நியதிக்கு தோதுவான ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது. அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் தஆலா இந்த 258வது வசனத்திலும், அடுத்து வருகிற 259, அடுத்து வருகிற 260 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 258வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்லி காட்டுறார்? யாரெல்லாம் ஒளி எனும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இருள் எனும் இறை மறுப்பை, இணை வைப்பை
ஏற்றுக்கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி இழிவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதற்கு தோதுவான வரலாற்று சம்பவம் பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தரா, நபியே நாயகமே யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதி, அந்த ஒருவனின் பக்கம். எந்த ஒருவன்? ஹாஜ்ஜ இப்ராஹீம், நம்முடைய குற்றத்தோட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் தர்க்கம் புரிந்தானே, அந்த ஒரு அரசனின் பக்கம் நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபீ ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய விஷயத்தில், தன்னுடைய இறைவனுடைய விஷயத்தில், ரப்பு அவனை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை தந்த ரப்புடைய விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் தர்க்கம் புரிந்த அந்த ஒரு அரசனை நீங்கள் பார்க்கவில்லையா? அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க, அல்லாஹ் தஆலா அந்த அரசனுக்கு அரசாட்சியை தந்தார். நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் எப்படிப்பட்ட அரசாட்சியை தந்தான் தெரியுமா? அந்த பாபில் என்ற நகரத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அரசாட்சியை தந்தோடு மட்டுமல்லாம செல்வ வளங்கள் அல்லாஹ் தஆலா தந்தான். ஒரு பக்கம் செல்வ வளங்கள், ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரம், எல்லாமே அவனுக்கு தோதுவான அல்லாஹ் தஆலா கொடுத்து அவனை சிறப்பான முறையில் அல்லாஹ் தஆலா செழிப்பா வச்சிருந்தான். அதான் ஆத்தாவுல்லாஹுல் முல்க, அல்லாஹ் தஆலா அவனுக்கு அரசாட்சியை தந்தான். அப்படிப்பட்ட அந்த அரசன் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய அரசாட்சியை தந்திருக்காங்க, இவ்வளவு பெரிய செல்வ வளங்களை நமக்கு தந்திருக்காங்க, இந்த இடத்தையே இந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக அரசனாக அல்லாஹ் ஆக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? ஆனா அவன் என்ன பண்றான்? செல்வ வளங்கள், பொருளாதார விஷயங்கள், அந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரம், இதெல்லாம் வந்தோன்னு மனசுக்குள்ள எப்பவுமே மனித இயல்பு அதுதானே, மனிதனுக்குள்ள மமதை வந்துவிடும். மமதைன்னா பெருமை, நம்மளை நிச்சயம் யாரையா இந்த உலகத்துல இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மமதை. அந்த மமதை வந்துருச்சுன்னா மண்டை கரமாந்திரம் பிடிச்சவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்டையில உள்ள மதி நீங்கிடும், மண்டையில உள்ள அறிவு நீங்கிடும். அறிவு நீங்கிருச்சுன்னா என்ன ஆயிரும்? பைத்தியம் போல பேச ஆரம்பித்து விடுவாங்க இல்லையா? அப்பதான் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, இந்த நம்ரூத் என்ற அரசன் நம்ம கொடுத்த அந்த செல்வ வளங்கள், நம்ம கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரங்கள், இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தாம நம்முடைய இடத்திற்கு அவனை கொண்டு வந்து, நானும் அல்லாஹ் தான், உன்னுடைய அல்லாஹ் எப்படியோ அது போலதான் நானும் ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறான். அவனுக்கு நீங்க போய் பாடம் புகட்டிட்டு வாங்க, அவனுடைய அறிவை கொஞ்சம் தட்டி விட்டு, டேய் கொஞ்சம் உன்னுடைய சிந்தனைகளை சிந்திச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி அவனுடைய அறிவை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு நம்ரூத் அரசனை பார்த்தாங்க. இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ரூத் அரசனை பார்த்த உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அப்படியே நின்றாங்க. நின்ற உடனே அப்ப அந்த நம்ரூத் அரசன் சொன்னா, சரி உன்னுடைய ரப்பை பற்றி நீ சொல், உன்னுடைய ரப்ப அல்லாஹ் என்று நீ சொல்கிற அந்த அல்லாஹ்வை பற்றி நீ எனக்கு கொஞ்சம் விளக்கி காட்டு அப்படின்னு சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, இது நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த ஒரு நிகழ்வை. கால இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அல்லதி, என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? யுஹ்யி, அவன்தான் உயிரினங்களை உயிர்ப்பிக்கிறான், உயிர் கொடுத்து அவன் தான் எழுப்புறான். ஒ யுமீத்து,
உயிர் வாழ்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களை மரணிக்க செய்கிறான். தெரியுதா? என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத ஒன்றை உயிர் கொடுத்து அவன் தான் எழுப்புறான். அதுபோல வாழக்கூடிய உயிரினங்களை அவன் தான் மரணிக்க செய்கிறான். இதான்ப்பா என்னுடைய இறைவன். என்னுடைய இறைவனுடைய கேரக்டர் இதுதான். நம்ம சொல்லுவோம்ல, யாருப்பா அவன், அவர் தான் இப்படிலாம் இருப்பாரு அப்படிலாம் இருப்பாருன்னு சொன்னோம்னா நம்ம ஒரு தோற்றம் நமக்கு ஒரு மனசுக்குள்ள வந்துடும் இல்லையா? அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய இறைவனுடைய தன்மை இதுதான். அவன் தான் உயிரினங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான், வாழ்பவர்களை மரணிக்க செய்கிறான். இதுதான் அவனுடைய தன்மை அப்படின்னு சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவனுடைய அறிவுல அவன் என்ன பண்ணா, நானும் தான் உயிர் கொடுக்கவும் செய்கிறேன், நானும் தான் மரணிக்கவும் செய்கிறேன். பார்க்குறியா? 2 கைதிகளை கூப்பிட்டான். ஒரு கைதிக்கு உனக்கு விடுதலை தரப்பட்டாச்சு, இப்போ சுதந்திரமா வாழு அப்படின்னு சொல்லி ஒரு கைதிக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. இன்னொரு கைதிய தூக்கிலிடுமாறு கட்டளை. அவங்க தூக்கிலிடப்பட்டு அவரை மரணிக்க செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்க, ஒருத்தனை வாழ வச்ச, இன்னொருத்தனை மரணிக்க செஞ்சேன். உன்னுடைய இறைவன் செய்யறது நானும் செஞ்சிட்டேன்ப்பா, நானும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த நம்ரூது மண்ணை சொன்னான். சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவன் மண்டை கலண்டவன், இவன் மண்டை கலண்டவன், இவனுக்கு தோதுவான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, எப்பா என்னுடைய இறைவன் சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கில் மறைய செய்கிறான். என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்து மேற்கு திசையில் மறைய செய்கிறான். இது என்னுடைய இறைவன் செய்யக்கூடிய விஷயம். நீ இறைவன் சொல்றல, நீ என்ன பண்ண அப்படின்னா, மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்து கிழக்கில் மறைய செய்யும் அப்படின்னு சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே அவன் அப்படியே திகைச்சு போய், செய்ய முடியாது, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலோ இருக்குது, நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கையிலோ இருக்குது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். قال இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ், யஜ்தி கொண்டு வருகிறான், பிஷம்சி சூரியனை, மினல் மஷ்ரிகி கிழக்கு திசையிலிருந்து உதிக்க செய்து மேற்கு திசையில் மறைய செய்கிறான் என்னுடைய இறைவனான அல்லாஹ். இப்போ நீ என்ன பண்ணு, நீ கடவுள்னு சொல்ற இல்லையா, நீ என்ன பண்ணு, ஃபக்தி பிஹா, அந்த சூரியனை கொண்டு வா, மினல் மக்ரிபி, மேற்கு திசையிலிருந்து கொண்டு வந்து கிழக்கு திசையில் மறைய செய் அப்படின்னு சொன்ன உடனே இறைவனை மறுக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளன் வாயடைத்து போய் நின்று விட்டான். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? காரணம், சூரியனை கொண்டு வருவது, சூரியனை மறைய செய்வது, சந்திரனை கொண்டு வருவது, சந்திரனை மறைய செய்வது, நட்சத்திரங்களை மின்ன செய்வது, நட்சத்திரங்களை ஒளி இழக்க செய்வது, எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்படிதானே? இந்த உலகில் ஓடக்கூடிய கடல் நீரெல்லாம் ஓடச் செய்வது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகில் நட்டப்பட்ட மரங்கள் எல்லாம் வளரச் செய்வது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நமக்கு ரிஸ்க் தரக்கூடிய அந்த தகுதி யாருக்கு தான் இருக்கு? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில தானே. அப்ப இதை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவனால என்ன செய்ய முடியும்? கொண்டு வரவே முடியாது. அதனால வாயடைத்து போய் நின்று விட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு, அல்லாஹ்வானவன், லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன, அநீதக்காரர்களான கூட்டத்தினருக்கு எப்போதுமே நேரிய வழி காட்டிட மாட்டான். அநீதக்காரர்களான
கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா எப்போதுமே நேரிய வழி காட்டிட மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 258வது வசனத்தை முடிக்கின்றார். இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன, நிகழ்வை, என்ன வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நல்லா கவனிங்க. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் இந்த 258வது வசனத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அதுபோல பாபில் நாட்டை ஆண்ட, பாபில் இன்னைக்கும் அந்த நாடு இருக்குது, பாபில் நாட்டை ஆண்ட நம்ரூத் என்ற அரசன், அவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த விவாத தர்க்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார். சரி, இந்த நம்ரூத் அரசன் அவன் எங்கிருந்து வந்தவன் அப்படின்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மகனார் சாம். அந்த சாம் என்பவரினுடைய மகனார் கன்ஆன். கன்ஆனுடைய மகனார் தான் இந்த நம்ரூத். அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு நம்ரூத் வந்து பேரன். அப்ப நபியினுடைய குடும்ப பாரம்பரியத்தில் பிறந்தவங்க தான் நம்ரூத். அதனால அல்லாஹ் தஆலா நபியினுடைய குடும்ப பாரம்பரியத்தில் பிறந்தவனா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து செல்வ வளங்களையும் ஆட்சி அதிகாரத்தையும் நாட்டையே ஆட்சி ஆளுமை புரிய செய்கிற அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்தோம்னா அவனும் நல்ல முறையில தான் ஆட்சி செஞ்சான். நல்ல முறையில மக்களுக்கு எல்லா விதத்திலும் உணவுகள், மக்களுக்கு எல்லா விதத்திலும் பொருளாதாரம், எல்லா விதத்திலும் கல்வி, எல்லாத்தையும் அவன் கொடுத்தான். ஆனா என்ன அவன் ஆயிடுச்சு, மனதில் ஒரு விதமான பெருமை வந்துருச்சு. பெருமை என்ன கருத்தும் வந்துருச்சு, நம்ம தானே எல்லாமே கொடுக்குறோம் மக்களுக்கு, நம்ம தானே எல்லாத்தையும் செய்யறோம், நமக்கு தானே எவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது, நம்மள இந்த உலகத்துல அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா, யாருமே நம்ம தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் தான் உங்களுடைய கடவுள், மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் தான் உங்களுடைய கடவுள். இப்பெல்லாம் சில பேர் வந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி நான் தான் பகுதி அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி நான் தான் உங்களுடைய கடவுள். நீ என்ன செய்யணும், உங்க வீட்டுல என்ன மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு என்ன கடவுளா நீங்க வணங்கணும். நான் தான் உங்களுடைய கடவுள், நான் தான் உங்களை வாழ செய்யறேன், நான் தான் உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுறேன், நான் தான் உங்களை வந்து மண்டையில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி உத்தரவு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பாபில் நாடு முழுவதும் அவன் செய்ய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாபில் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்ரூத் அரசனுக்கு அரசுரிமை கொடுக்கப்பட்டது, செல்வாக்கு தரப்பட்டது, சன்மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை அவனுக்கு தரப்பட்டது. ஆனால் அவன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, அந்த விஷயத்திற்கு நன்றி செலுத்தாம, சன்மார்க்கத்தை வளர விடாம, சிலை வணக்கத்தை மக்களிடத்தில் அவன் கொண்டு வந்து விட்டான். சிலை வணக்கத்தை மக்களிடத்தில் அவன் கொண்டு வந்து விட்டான். அப்ப அதுவரையிலும் சிலை வணக்கம் இல்லாத ஒரு பாதைய மக்களுக்கு சிலை வணக்க விக்கிரக ஆராதனையை அவன் கொண்டு வந்து விட்டான். அதனால அவனுக்கு நீங்க பாடல் கற்பித்து கொடுங்க, அவன் போற வழி சரியில்லை, அவன் போற வழி தப்பு, முதல்ல அவனை திருத்தணும், அதுக்கப்புறம் அவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்காங்களோ அவங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பினார். அப்படி அனுப்பும் போதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவனுக்கும் சரி மக்களையும் அழைத்து இந்த நம்ரூத் அரசனை இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவர் இறைவனாக இருக்க முடியாது, இறைவனுக்கு இப்படி எல்லாம் அந்தஸ்துகள் உண்டு, அவனுடைய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாத்தையும்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நேரிய வழி பாதைக்கு கொண்டு வந்தார்கள். எப்போ நேரிய வழி பாதைக்கு கொண்டு வந்து விட்டார்களோ, அரசனுடைய விஷயத்திலிருந்து அப்படியே பாதையை மாற்றி நேரிய வழிக்கு கொண்டு வந்தார்களோ, அரசன் கோபம் அடைஞ்சிட்டாங்க. நம்மளுக்கு அரசன் கோபம் அடைஞ்சிட்டான். கோபம் அடைந்து என்ன பண்ணா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறை பிடித்து கைதியாக பிடிபட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சிட்டு தன்னுடைய அரசவையில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை கூப்பிட்டு ஒரு அக்னி குண்டத்தை, நெருப்பு குண்டத்தை, பெரிய நெருப்பு குண்டம், அதுல ஒரு மனுஷனை தூக்கி போட்டோம்னா ஒரு துரு கூட இருக்கக்கூடாது, ஒரு தூள் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சாம்பல் ஆகி அப்படியே காற்றுல பறந்தது. அந்த மாதிரி ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி பெரிய அக்னி குண்டத்தை ஏற்படுத்தணும். அக்னி குண்டத்தை ஏற்படுத்திட்டு அக்னி குண்டத்துல போடுறதுக்காண்டி சிறையிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வெளியே கொண்டு வந்து, சிறை அந்த அக்னி குண்டம் அந்த பக்கம் இருக்குது, ஏன்னா பக்கத்துல போனாலே எரிஞ்சிருவாங்க. இங்க வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கேட்டான், இப்ராஹிம், நீ சொல்லக்கூடிய உன்னுடைய ரப்பான அல்லாஹ் உடைய தன்மை என்ன, அல்லாஹ்வுடைய தன்மையை நீ சொல் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என்னுடைய இறைவன் வந்து உயிர் கொடுப்பான், அதுபோல உயிரை எடுப்பான் அப்படின்னு சொன்னான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த நம்ரூத் அரசர் 2 கைதிகளை கூப்பிட்டு ஒருத்தரை விடுதலை பெற செய்து இன்னொருத்தரை தூக்கிலிட்டு கொண்டுட்டான். கொன்ற பிறகு நானும் ஒருத்தருக்கு உயிர் கொடுக்குறேன், இன்னொருத்தருக்கு உயிரை எடுக்கிறேன், நானும் கடவுள் தான் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவனுக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னுடைய இறைவன் வந்து சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கில் மறைய செய்கிறான், நீ கடவுள்னு சொல்றலப்பா, நீ வந்து மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்து கிழக்கில் மறைய செய் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே அவன் வாயடைத்து போய்விட்டான். வாயடைத்து போய்விட்டது மட்டும் அல்லாம, எப்படியாவது இந்த இப்ராஹிமை நம்ம வந்து பழிவாங்கி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அடுத்த கட்ட பழிவாங்குதலுக்கு இறங்கும் போதுதான் அல்லாஹ் ஒரு கொசு அனுப்பணும். எல்லாம் கவனிக்கணும், எப்பவுமே அல்லாஹ் இந்த மமதையோடு திரியக்கூடியவங்கள மண்டையில தான் அடிக்கும். அது மாதிரி ஒரு கொசுவை அல்லாஹ் அனுப்பணும். இது எல்லாமே குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொசு என்ன பண்ணுச்சு, அவனுடைய மூக்கு வழியை அப்படியே போய் அவன் தூங்கும் போது மூக்கு வழியை அப்படியே போய் மூளையில போய் உட்கார்ந்துச்சு. மூளையில போய் உட்கார்ந்து கொசு எப்பவுமே கொட்டிக்கிட்டே இருக்கும்ல, ஊசி குத்துற மாதிரி, அது மாதிரி மண்டையில மூளையில அவனுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. கொட்ட கொட்ட அவனுக்கு வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சு. தலை வலிக்க ஆரம்பிச்சோன்னே அவனால எப்படியோ இப்படி உருண்டு விரட்டான். அந்த தலைவலி போன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பணியாட்களை கூப்பிட்டு, ஏய் தலையில இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு, தலையில தட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அப்ப தலையில தட்டுறதுக்காக வேண்டிய ஒருத்தர் வந்தார், நல்ல பலசாலியா. அவர் என்ன பண்ணார், தலையில தூங்கி இப்படி அடிச்ச, தலைவலி நின்ற மாதிரி இருக்கு. சூப்பரா அடிக்கிறியே நீ, நல்லா அடி, அடிச்சுக்கிட்டே அரசவையில் உட்கார்ந்து போதெல்லாம் பக்கத்துல இருந்து தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கும், தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் யாரெல்லாம் வந்து பெருமை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் இப்படிதான் மண்டையில அடிச்சுதான் அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் தனக்கு பணியை செய்வோம். அந்த அடிப்படையில தான் அந்த நம்ரூதுக்கு இப்படியே அடிக்க 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 அந்த கொசு இருந்த அமைப்பை விட இன்னும் பெருசா ஆகி இன்னும் கொட்டிக்கிட்டே இருக்கு, கொட்டிக்கிட்டே. கடைசியில அந்த வலியினாலேயே அவன் வந்து மதியிலிருந்து செத்து போய்விட்டான் என்பது குர்ஆனுடைய வரலாற்றாசிரியர்கள் நமக்கு இந்த வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லி தருகிறார்கள். இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்விலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினையை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்போதுமே
இந்த உலகத்தில் சத்தியமும் அசத்தியமும் எப்போதுமே சண்டை போட்டுக் கொள்ளும். எப்போதுமே இந்த உலகத்தில் உண்மை பொய், பொய்யிற்கு அதிகமான வலிமை இருக்கும். உண்மைக்கு என்ன செய்யும்? ஆரம்பத்துல கசப்பா தெரியும், ஆனா உண்மைதான் இறுதியில் ஜெயிக்கும். அதுபோலதான் சத்தியம் தான் இறுதியில் ஜெயிக்கும், அசத்தியம் அழிந்திருக்கும். எப்பவுமே பொய் சொல்றோம் உடனே ஏற்றுக்குவோம், உண்மை சொன்னா உடனே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மை சொல்றவங்களை, உண்மையாக நடக்கக்கூடியவர்களை யாருமே நம்ப மாட்டாங்க, யாருமே கண்ணியமும் படுத்த மாட்டாங்க. உண்மையாக நடக்கக்கூடியவங்க, ஏன்னா அதுதான் உலகத்தினுடைய நியதி. ஏன்னா உலகம் அழிந்து போகக்கூடியது தானே, மறுமை தானே நிரந்தரம். அதனால உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை எப்போதுமே இந்த உலகம் மதிக்காது. பொய்யாக நடித்துக் கொண்டு இருப்பவர்களை இந்த உலகம் தாங்கி பிடிச்சு, நீங்க தான் நல்ல நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படி நடித்துக் கொண்டு நடப்பவர்களை தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். உண்மையாக நடப்பவர்களை இந்த உலகம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாது, இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் அசத்தியம் எப்போதுமே மோதுகிற போது இறுதியில் சத்தியம் தான் வெல்லும். அதுதான் இந்த நம்ரூத் அரசன் கிட்ட விஷயத்தை தான் நமக்கு உணர்த்தி காட்டினான். அப்படி உணர்த்தி காட்டுகிற போது அல்லாஹ் தஆலா இன்னொரு ஒரு படிப்பினையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டினான். என்னன்னா, எப்படி அந்த நம்ரூத் எல்லா மக்களுக்கும் முன்னிலையிலேயே தன்னை மண்டையில அடிக்கிறதுக்காக வேண்டியே ஒரு பணியாளரை நியமித்து மக்களுக்கு முன்பாகவே தலையில அடிக்கப்பட்டு அவன் அப்படியே இழிவிற்குள்ளாகி செத்து போனானோ, அது போலதான் மமதையில் திரிபவர்கள் எல்லாம் அவருடைய இறுதி முடிவு இதுதான். இறுதி முடிவு இதுதான் இருக்கும். அதான் குர்ஆனுடைய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நபர்கள் வந்தார்கள், அவர்கள் அனைவருமே இப்படித்தான் சென்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலகட்டத்தில் ஃபிரௌன் வந்தான். ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று சொன்னான். அது மாதிரி கடலில் மூழ்கடிக்கப்படும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ் அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், கல்லா அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாத, இன்னஹா கலிமத்து, நீ வார்த்தையை சொல்றிய அது வெற்று வார்த்தை, வெறும் நாவால் சொல்லக்கூடிய வார்த்தை, உள்ளத்தால நீ சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் கிடையாது. மூசா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுவிடத்துல நேர்மையாக நேரில் பேசக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர்கள் அப்படின்னு நீ நாவுல தான் சொல்ற. இன்னஹா கலிமத்து ஹுவ காலிலுஹா, நீதான் அந்த வார்த்தையை சொல்ற, அதை சொன்னவன் நீதான். அது வெற்று வார்த்தை, மனதால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அதிலும் இந்த தொண்டைக்கு நேரம் உயிரை கொண்டு வச்சவனதான் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ் நீ சொல்ற. அதனால உங்களுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் அவங்களை ஏற்றுக்கொண்ட மற்ற மக்களும் தான் இந்த கடலிலிருந்து மூழ்கடிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவார்கள். நீ மூழ்கடிக்கப்படுவாய் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கூட்டத்தினர்கள் கண் எதிரே அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினையும் அல்லாஹ் தஆலா கடல்ல மூழ்கடிச்சான். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு மட்டும் இல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த, அவங்களுடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்திலே அப்படித்தான். மன்னர்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி முடிவாக இருந்தது. இப்படி எத்தனை நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் கூட ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா பத்ரி சஹாபி தான். ஆனா ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல அவங்க ஜகாத் தர முடியாதுன்னு சொல்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரிடத்துல நீங்க ஜகாத் வாங்க கூடாதுன்னு அவங்க சட்டத்தை பிறப்பிச்ச பிறகு நபி அவர்களுடைய காலத்திலேயே ஒரு ஜகாத்தை கொண்டு யா ரசூலுல்லாஹ், நான் செஞ்சதுதான் தப்புதான், நீங்க இந்த ஜகாத்தை ஏத்துக்கங்கன்னு சொல்லும்போது நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ளல.
நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளல. என்னுடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உங்களுடைய ஜகாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ட்டாங்க, அதனால நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலகட்டத்தில் வந்தாரு, நீங்களாவது என்னுடைய ஜகாத்தை ஏற்றுக்கங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இறை தூதரும் உங்களுடைய ஜகாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றாங்க. என்னுடைய குற்றத்தை உணரான ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உங்கள்ட்ட ஜகாத்தை வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க, அதனால நானும் உங்கள்ட்ட ஜகாத் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கீழே இருந்த அந்த மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கொண்டு எனது நாசத்தை நானே தேடிக்கொண்டேனே என்று சொல்லி அவங்க போனாங்க. அப்படின்னு வரலாறு நமக்கு புரி தெரியுது. ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ உன்னுடைய இந்த வறுமைதான் உன்னை நாளை வறுமையில் சிறந்த முறையில் உனக்கு வாழ வைக்கும். அதனால நீ பொருளாதாரத்தை அதிகமா நீ கேட்காத, அதிகமான செல்வத்தை நீ கேட்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாயிலப்பா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, கடைசியில் அந்த செல்வத்துக்காக நீ எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய செல்வ வளங்கள் அந்த மதீனா முழுவதும் 2 மலைக்கணை வாய்கள் முழுவதும் ஆட்டு மந்தையாக ஒட்டக மந்தையாக போக போக அவ்வளவு பெரிய ஒரு செல்வ வளம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்தான். ஆனா கடைசியில அந்த செல்வ வளங்கள் வந்ததுமே ஜமாத் தொழுகையை விட்டாங்க, வீட்டுல தொழுகையை விட்டுட்டாங்க. கடைசியில தொழுகையை விட்டுட்டு அவங்களுடைய அந்த செல்வ வளங்களுடைய கணக்குகளை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசியில முடிவு அந்த கீழே உள்ள அந்த மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கொண்டு எனது நாசத்தை நானே தேடிக்கொண்டேனே என்று சொல்லி போய்விட்டார். இதுதான் அவங்களுடைய முடிவு. இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், எப்போதுமே பெருமை என்பது நம் இடத்தில் வந்துவிடக்கூடாது. எப்போதுமே பெருமை என்பது நம் இடத்தில் வந்துவிடக்கூடாது. அதே போல பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சத்தியத்தை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணிவோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொன்னதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பெருமை என்பது என்னுடைய ஆணை. அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, பெருமை என்பது என்னுடைய ஆடை. அதை நீ அவிழ்க்க நினைத்தால் உன்னை நான் அழித்து விடுவேன். அதை நீ அவிழ்க்க நினைத்தால் உன்னை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஹதீஸ் குத்ஸியில் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ பெருமை என்பது செய்வதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்ப நம்மளாம் என்ன செய்யணும், பணிவை தான் மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கடைசியில் புஹிதல்லதி கஃபர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயத்தை முடித்து வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், அநீதக்காரர்களான கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா எப்போதுமே நேரிய வழி காண்பிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்திற்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார். என்னன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் ரொம்ப நிர்பந்தமான கட்டங்கள்ல அவங்க உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். ஆனா அது உண்மைக்கு தோதுவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அதை நம்முடைய பேச்சு வழக்கிலே அதை பொய் என்று நாம் சொல்லுவோம். அந்த அடிப்படையில 3 இடங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அது போல உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தந்தை பெருநாள் அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைப்பதற்காக வேண்டி வந்தாங்க. எப்பா, பெருநாள் கொண்டாட்டமே இந்த ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நீயே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அன்ன சத்தியமும், நான் ஒரு நோயாளி, எனக்கு ஜுரமா இருக்குது, நான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கேன், அதனால நான் இப்போ வெளியே விளையாடிக்கிட்டோ பேசி தெரிந்து கொண்டோ என்னால் இருக்க முடியாது, மயக்கம்லாம் வந்துடும், அதனால நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், நீங்க வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க நோயாளி இல்லை.
இப்போ அவங்க உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் சொல்லிவிட்டார்கள். அதுபோல நம்ரூது மன்னன் அவனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எப்போதுமே அடுத்தவர்களுடைய மனைவி என்று தெரிந்து விட்டால் கை வைத்து பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு சுகம். அடுத்தவருடைய மனைவி என்றார், ஆனா அடுத்தவருடைய சகோதரி என்று சொல்லிவிட்டால் கை வைக்க மாட்டார். இது போன்ற ஒரு சூழல்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மனைவி அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட அவங்க வெளிய எதேச்சையாக போகும்போது நம்ரூது மன்னன் பார்த்துட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூப்பிட்டு யாரு அப்படின்னு கேட்கும்போது என் சகோதரி என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டா கை வச்சுக்கணும், என் சகோதரின்னு சொல்லும் போது கை வைக்க மாட்டான். அதனால என் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உண்மைக்கு மாறான ஒரு விஷயமாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாரும் பெருநாள் அன்று கொண்டாடுவதற்கு திருவிழாவுக்கு போயிட்ட பிறகு அங்க இருந்த மக்காவில் இருந்த அந்த சிலைகளை எல்லாம் எடுத்து உடைத்து அந்த பெரிய சிலையினுடைய கழுத்துல கடபாரை எடுத்து குத்தி அப்படி நிப்பாட்டி விட்டாங்க. இவங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தவங்க சிலைகள் உடைச்சு கிடக்கு. யார் இந்த சிலையை உடைச்சது? இப்ராஹிம், இப்ராஹிமே இந்த சிலைகளை எல்லாம் யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்கும் போது பெரிய சிலை இருப்பார், அதுக்கு போய் கேட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மூணு விஷயங்களும் உண்மைக்கு மாறான விஷயமாக சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஏடுகளை பதிவு செய்ய முடியாது. என்ன உண்மையான விஷயம், அதுல உண்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க உண்மைக்கு மாறாக பொய் சொல்லல. என்னன்னா உண்மைக்கு தோதுவான ஒரு கருத்தை வேறு வார்த்தையில் சொன்னாங்க. உண்மைக்கு தோதுவான ஒரு கருத்தை வேறு வார்த்தையில் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் என்னண்டா, திருவிழாவுக்கு எல்லாமே போயிட்டாங்க, நீ எப்போ வரல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிய அப்படின்னு சொன்னா அண்ணன் சத்தியம் நான் ஒரு நோயாளி என்று சொன்னார்களே, அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, இந்த சிலைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அதை வணங்கக்கூடிய நாம் உள்ளத்தில் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டவர். அந்த வகையில அந்த திருவிழாவுக்கு அந்த நோயின்படி வணங்குவதற்கு நீங்க என்ன கூப்பிடுறீங்க, அதனால அந்த நோய் இருக்கிற வரைக்கும் என்னால வர முடியாது, அந்த நோயை அகற்றிவிட்ட பிறகுதான் என்னால வர முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அண்ணன் சத்தியம் என்று சொன்னாங்க. அதுவே நம்ரூதுக்கு முன்னிலையில சாரா அம்மையார் என்னுடைய சகோதரி என்று சொன்னாங்கல்ல, அது என்னன்னா என்னுடைய வாழ்வில் ஒரு சகோதரி, என்னுடைய வாழ்வில் சகோதரி அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப் பார்ட்னர், என்னுடைய வாழ்க்கையினுடைய துணை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் இந்த வார்த்தையில் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இந்த பெரிய சிலை எடுக்கிற போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த இடத்துல இந்த சிலைகளை இப்படியெல்லாம் உடைத்தது யார் அப்படின்னு கேட்கும் போது அதற்கு பதிலாக நான் செய்யவில்லை என்று சொல்லல, இந்த பெரிய சிலையிடம் கேளுங்க அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பெரிய சிலை பேசணும் நீங்க சொல்றீங்களே, அந்த சிலை இடத்துல நம்ம நல்லது கெட்டது சொன்னா அது நமக்கு இரக்கம் அளிக்கும், நல்லது கெட்டது சொன்னா அது நம்ம பேச்சு கேட்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இந்த பெரிய சிலை இடத்துல போய் கேளுங்க, உங்களுடைய கேள்விக்கு பதில் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாயடைத்து போய்விட்டார்கள். அப்ப உண்மைக்கு தோதுவான ஒரு விஷயத்தை அவர்கள் அந்த உண்மையான வார்த்தைக்கு தோதுவான இன்னொரு வார்த்தையை அவர்கள் சொல்லிவிட்டார்களே தவிர பொய் சொல்லல. ஏன்னா நபிமார்கள் எல்லாம் பொய், இது போன்ற அநீதங்கள், இது போன்ற மோசடிகள் இதுவெல்லாம் அவங்களிடத்தில் இருக்காது. பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள், மஅசூமீன்கள். இது அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்தந்த இடத்தில் 3 இடங்களில் சொன்னது உண்மைக்கு தோதுவான வேறொரு வார்த்தையை சொன்னார்களே தவிர பொய்யை அவர்கள் சொல்லவில்லை என்று வரலாற்றாசிரியர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இது போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு இந்த உம்மத்தே முஹம்மதியாவான நமக்கு
இந்த சமுதாயத்திற்கு நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா காண்பித்து தந்திருக்கிறான். அந்த படிப்பினைகளில் முதலாகத்தான் இந்த வரலாற்று நிகழ்வை சூரத்துல் பக்ராவில் 258வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்திலும் அதற்கு அடுத்த வசனத்திலும் அடுத்தடுத்த நிகழ்வை சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறையியல் தத்துவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அதை கேட்டு நாம் பயன்பெறுவோம். எதை இப்போது கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.